ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இந்த சூரியகாந்தி எண்ணெய் பார்த்துருக்கீங்கல்ல, சூரியகாந்தி ரீஃபைண்ட் ஆயில் பார்த்துருப்பீங்க. அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சூரியகாந்தி விதையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த தோட்டத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஒர்க்கு, குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை அப்படின்னு பயங்கர டென்ஷனாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழலை இந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் மனசில் உள்ள டென்ஷனு, ஒரு மனப்பதட்டம் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஒரு ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. இதில் பாருங்கள், வெறும் பூன் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் எவ்வளோ தேனீக்கள் இதில் தேன் எடுத்துகிட்டு இருக்குது தெரியுமா? இந்த பூலாம் அவ்வளோ, ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தேனி இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப காற்று போல் ஆகிடுது. டென்ஷனுங்கிறதே கிடையாது. நம்ம ஓடி ஓடி உழைப்போம், சம்பாதிப்போம். ஆனால் மனுஷனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிறது அவசியம் வேணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இயற்கை தான் நமக்கு கொடுக்கும். இந்த இயற்கையை தேடி நம்ம தான் போகணும். ஆனால் அந்த இயற்கையை சேதப்படுத்தாமல் அங்கே போய் நம்ம பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம மனசு ரொம்ப லேசாயிரும், இன்னும் உற்சாகமாக நம்ம வேலை செய்ய முடியும். அதனால் இந்த இயற்கையெல்லாம் பாருங்கள், ரசிங்க. ஆனால் அதை அழிச்சிடாதீங்க. ஓகே.